அனைவருக்கும் வணக்கம். நான் திரு. நம்மையோ. ஸோ என்னடா திரு நேற்று காணொளி போடலைன்னு யோசிப்பீங்க. எஸ், கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டோம். காணொளி போடுறது கிடைக்கல. நாங்கள் சொல்லியிருந்தோம் காணொளி போடாட்டிக்கும் நாங்கள் லைஃப் கண்டிப்பாக போடுவோம். நான் அதுக்கு ரெண்டுக்கும் நேற்று கிடைக்கல. என்னடா இப்போது பைக்கோட ஹெல்மெட், அதாவது ஹெல்மெட்டோட நிற்கிறதுன்னு யோசிக்கிங்க தானே. எஸ், நாங்கள் திரும்பி ஒர்க் பிளேஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அங்கே கார் கொண்டு போயிட்டு பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் நாங்கள் பைக்கில் போகணும் முடிவு எடுத்திருக்கோம். மயும் என்னோட வராரு. காரணம் என்ன, நான் தனி தான் போயிருந்தேன். மயும் வராரு. என்னென்னா வீடியோ பிடிக்கணுமே, நேற்று போடலை, இன்றைக்கி காணொலி கண்டிப்பாக போட்டு ஆகணும்னு. ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் உகதயம் சிரமன் சொல்லிக்கொண்டு. ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம். ஹெல்மெட்டை போடுவோம். நான் தான் ஓடுறதுக்கு இருந்தேன், பட் அப்புறம் மகி சொன்னார் நான் ஓட போகிறேன்னு. சரி, நாம் பின்னாடி ஏறி இருப்போம். ஏறி இருந்துட்டு கிளியராக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏறி இருந்துட்டு நாம் கொள்ளையடிக்கணும், அங்கங்கே கொள்ளையடிங்க. ஓகே, ஸோ இங்கே கட் பண்ணிட்டு பைக்கில் ஏறிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். மயூர் ரெடி ஆகிட்டாரு. மயூர் ஹெல்மெட் கொஞ்சம் சின்னனோ, ஆறு ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹெல்மெட் வச்சு. அது இல்லை, ஹெல்மெட்டை போட்டால் அப்படித்தான். என்னோட ஹெல்மெட் நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இது என்னோட ஹெல்மெட், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஸோ பைக்கில் ஏறிட்டோம். நைட்டெல்லாம் ஆட்டோ ஏறிங்க? ஆமாம், பைக்கில் ஏறி போய் கொண்டிருக்கோம். இங்கே மயோ ஸோ போய் கொண்டிருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு கிளியராக. இவர் என்னடா சட்டன் பிரேக்கெல்லாம் அடிக்கிறாரு. இது ஒரு டிஃப்ரெண்டான காணொலியாக இருக்கும்னு நம்புகிறேன். மயோ இப்படி பார்த்துக்கோங்க, வேறு வழி இல்லை. இருங்க. இப்போ நாங்கள் எப்போவும் காரில் காமிச்சிருப்போம், சரியா? ஆனால் இப்போ நாங்கள் போகிற வழியில் பைக் வியூவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். கையெல்லாம் குளிருது. கையெல்லாம் குளிர்ந்தானே. 200 cc என்ன? யா, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. அதாவது வேற ஒரு வியூவில் இது உங்களுக்கு காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு. ஆனால் ஒன்று, மழை வந்தாலும் வரும் இன்னைக்கு, சொல்ல முடியாது. எஸ் ஆர் நோ? வருமா? வரட்டும், மழைக்கு நனைஞ்சு எடுப்போம். எங்க வயோட ஹெல்மெட்டில் என்ன தெரியுது? ஓகே, எப்படி இருக்கு டிஃப்ரெண்ட் வியூ. நேற்று காணொலி போட முடியலை, அதுக்காக இவங்களுக்கு இப்படி ஒரு காணொலி தாரோம். ஏதாச்சும் சொல்லுங்க மயூ. சொல்றதா ரோட்டை பார்த்து மோட்டர் சைக்கிள். என்னத்த சொல்ற? ரோட்டை பார்த்தா மோட்டர் சைக்கிள் வரும்போது நான் டிரைவ் பண்றேன், நீங்க பின்னாடி உட்காருங்க, சரியா? மோட்டர் சைக்கிள் பின்னிக்கு இருக்க மாட்டேன். விளங்குல? ஸ்ரீலங்காலேயே டிரைவர் வச்சு மோட்டர் சைக்கிள் ஓட்ட ஒருத்தர் மயூ மட்டும்தான். அது எனக்கு மட்டும் தான் தெரியும். காரணம் இல்லை, எனக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் சொல்லிக்கிறது அப்படித்தான். அதாவது ஸ்ரீலங்காலே பைக்குக்கு டிரைவர் வச்சு ஓட்டுன ஒருத்தர்ன்றது மயூ மட்டும்தான். லெஃப்ட்டுக்கு திரும்புங்க, ஈஸி. வேற வியூவில் இருக்கு பாருங்க. என்ன ப்ராப்ளம்னா கையை வெளியே வைக்க குளிருது, சரியா? இவருக்கு எப்படி இருக்கும்? ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பைக் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். மயூக்கு பைக்கை விட கார் ஓட்டுறதுனா பிடிக்கும். என்ன ஸ்ரீலங்காலாம் ஓட்டியாச்சு இல்லை பைக். அதான் இங்கே நாங்கள் என்ன 6 monthsக்கு ஒரு வாட்டி தான் நீ ஓட்ட முடியுங்க. பின்னுக்கு மரம் எல்லாத்தையும் பாருங்கள், ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இது இருக்குது. இப்போ ஃபோனெல்லாம் இருக்கா? இருக்கு. பக்கத்தில் இருக்க ஒரு பாடிக்கிட்டு இருக்காரு குளிரில். முன்னுக்கு ட்ராம் போகுது பாருங்க. கொஞ்சம் முன்னே போட்டிருந்தீங்கன்னா இது எரியும். இதான் எங்களோட போலீஸ் ஸ்டேஷன்.
பாருங்க, மரங்களை பாருங்க, மரங்களை பாருங்க ஐயா. பச்சை பச்சையாக இருந்ததெல்லாம் எல்லோவா இருக்கு. எப்போ ஒரு கண்ணாடிக்குள்ளால தான் நீ காட்டுவோம், இப்போ வந்து கண்ணாடி எடுத்துட்டு காட்டுறோம். இது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கு. சைக்கிள் காரங்க அடிச்சிருப்போம், இவர் இப்படி காட்டுவோம். குளிருதுங்க குளிருதுங்க குளிருதுங்க, கையெல்லாம் குளிருதுங்க. என்ன பைக்குன்னு வந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்க்கிங் எப்பவும் இருக்கும் பைக்குக்கு, சரியா? அண்ட் ப்ளஸ் பார்க்கிங் எப்பவும் இருக்கும். அடுத்து வந்து இன்னொன்று இது, ஸ்பீடாக போயிடலாம். இப்போ காருக்கு வந்து நம்ம டிராஃபிக்னா பைக்கை வந்து உள்ளுக்களால் போயிடலாம், தெரியும் தானே? அப்படி போடலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டோம். வந்து உள்ளே போயிட்டு எடுக்க முடியாது வீடியோ, நான் சொல்லியிருப்பேன். எடுக்கலாம், எனக்கு இஷ்டம் இல்லை. பட் இப்போது இவரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். ஏன்னா ஹன்ஷு கூட போடாமல் ஓடுறாரு குளிருக்கு. ஹன்ஷுன்னா கைக்கு க்ளவுஸ் போடாமல் கையெல்லாம் விரைச்சிட்டான். என்ன தெரியுமா, இப்போ இவர் திருப்பார் ரைட்டுக்கு, நான் ரைட்டுக்கு போவேன் பாருங்க. ஆனால் பைக் நல்லா சரியும். ஆனால் அப்படி போகக்கூடாது. அதான் நாம ஆட்டாமல் இருக்கணும். அதான் பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கு இது. இங்கே ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியா மாதிரி அந்த 1 சைடில் இருக்க முடியாது. 2 சைட் லெக் போட்டு தான் இருக்கணும், காலை போட்டு தான் இருக்கணும் இப்படி. ஸோ நாம் வந்துட்டோம். இங்கே கட் பண்ணிட்டு வெளியே வரும்போது நான் மறுபடியும் தொடர்றேன். அங்கே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் நல்ல பைக் ஓட்டுவோம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, ஓ இங்கே ஓட்டுங்க. சரி, நான் என்ன ஏறுறது? இருங்க இருங்க, உங்களுக்கு ஏறுறதுக்கு இடம் தாரேன். ஓகே, காலேஜ் வேறு இருப்பீங்க? ஓ, இப்படி ஏறையில எனக்கு தோல் காலேஜ் தான் வரும். சரி ஏறுங்க. திருப்பி கொண்டு வாங்க. இதில் ஏறுங்க. இல்லை அப்படியே போவோம், வருங்க. போன பிடிங்க, எல்லாத்தையும் பிடிக்கிறேன். என்னென்ன ஏறுறது? தோசை தூக்கு போடாத காமெடி பண்ணி கொண்டிருக்கிறீங்க வச்சுக்கொண்டு. ஏறாப்பா, இதில் கால் வைக்க எனக்கு பயம். ஏறுங்க. நீங்கள் காலை ஒட்டிங்கன்னா விழுந்துடும் 2 பேரும். தாங்க, வருங்க. அப்படிங்க. ஆமா, அப்பாடி இருவக்காவா கொக்கா அல்ல கொக்குமோ இருக்கீங்க தானே வடிவா? அல்ல 30. ஓ, தெரியும் தெரியும். அங்கே பின்னி தருவீங்க காரை. கார் இல்ல, இப்போ ஒரு யூட்டர்ன் அடிக்க போறோம் பாருங்க. விளையாட வேண்டாம், மோட்டர் சைக்கிள் ஓடுறது தான் தெரியும். மோட்டர் சைக்கிள் எப்படி ஓடுவோம் ஒன்று எனக்கும் தெரியும். கம்மன்னு போவோம், யூட்டர்ன் ஓடிக்கணும் ஓடிக்கணும். வாராங்க வணக்கம். கடக்கட்டும். லொரி திருப்புற மாதிரி திருப்புறீங்க. லொரி திருப்புற மாதிரி திருப்பல, நோம்பல தான் திருப்பினா. கொஞ்சம் ஆட்டாம இருங்கப்பா. நீங்க ஆட்டாம ஓடுங்க. குளிருது. குளிருதா? நான் அப்போ 30 வந்தேன், கூட ஓடையில குளிரும் உங்களுக்கு கண்டு. நீங்க 50 போறீங்க. 50 அந்த ஹாஸ்பிட்டல் கலர் மாறும் பாருங்க. 50 இன்னும் போகல மையோ. 3-4 கலர்ல இருக்கு. இல்ல இப்ப இதுல அங்க பாருங்க, பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு. என்ன கலர் ஆகும்? இப்ப கிரீனா இருக்குல்ல. ஐயோ குளிருது மையோ, சீக்கிரமா வீட்டை போயிட்டுறோம். முன்னுக்கு நிக்கிறோம் பாருங்க, அப்படி வடிவா ஜாக்கெட் எல்லாம் போட்டு போடுறான். இங்க நாங்க
நாங்கள் புல்லோரும் முருங்கையோரும் போனால் இல்லை என்ன பிரச்சனை தெரியுமா, என்னோட ஹேண்ட் விட்டுட்டு வந்துட்டு மாறும் வண்டி. ஓகே குளிர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பூச்செடுக்கலாம் இருக்க மெதுவா போப்பா, குளிருக்கு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புல்ல ஒடிஞ்சு சைக்கிள் ஓடுறாக்காக எப்படி விடு போட்டுன்னு போகிறாங்க. நாங்கள் மையோட கால் வரைக்கும் பிடிச்சிட்டாரு எனக்கு தெரியுது. இவர் எங்களை போலான்னு விட்டுட்டார் பார்த்தீங்களா. ஏன்னா நாங்கள் பைக் தானே, பைக்குனால விட்டுட்டார். கதைக்கிற சத்தமா கதைக்கு கேட்காது, காத்துக்கு கேட்கும் ஐயோ ஐயோ கர்நாட்டிக்கில் உண்மையாக வெள்ள அடிக்குது குளிருக்கு. குளிர விடாமையும் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. எனக்கு எப்படி இருந்திருக்கும், கையெல்லாம் உரைச்சிட்டு. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான காணொலியா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு டிஃப்ரெண்டாக தான். அதில் டிவியில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எங்களை மூஞ்சி க்ளோஸ் அப்பில் தெரிய போகுது. இன்னொன்று மெதுவா போ முப்பதில் ஏன்னா பின்னுக்கு ஹோன் அடிக்க போகிறாங்க. அவன் கார் அவன் அடிக்க மாட்டான். ஆப்பா ஸ்ரீலங்கால பனிக்கு ஹேண்ட் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டா ஓட்டினீங்க. ஸ்ரீலங்கால பனி டைம்ல ஹேண்ட் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டா ஓட்டினீங்க. ஸ்ரீலங்கால பனி வேற, இங்கே இருக்க பனி வேற. அவன் என்ன பார்த்து சிரிக்கிறான். என்ன பாக்குறேன், நான் கேமராவோட வீடியோ எடுக்கணும். ஐயோ கடவுளே, எந்த மூஞ்சியே குளிருக்கு சிரிக்கிற மாதிரி கிடக்கு. என்ன பார்த்து பனி கரடின்னு சொல்லுவீங்க தானே, உங்களை பார்க்க என்ன கரடின்னு சொல்லுவது? நீங்க ரோட்டை பார்த்துருங்க, கேமரா பார்க்க. நான் கேமரா பார்க்கல, ரோட்டை தான் பார்க்குறேன். கேமராலாம் பார்ப்பாங்க இல்ல போட்டோல பார்ப்பாங்க. அப்புறம் ஐயோ கடவுளே, எடுங்கடா சும்மா ஆகும். நான் பிரேக் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே குளிருது. இந்த காணொலி நான் எப்போ போடணும்னு இருந்தேன், ஆனால் போட முடியாமல் இருந்துச்சு. காரணம் என்னன்னா தனியாக வீடியோ எடுக்கல தானே. அடிக்கிற வெயிலுக்கு போய் மோட்டர் சைக்கிள் வீடியோ எடுக்காங்க, இந்த குளிருக்குலாம் தனியாக போகலாம் அது இல்லாமையோ, அதனால தான். ஸ்ரீலங்கா வந்தாலும் எனக்கு ஆசை. ஸ்ரீலங்கால பைக் ஓட்டு கேமரா விழுவும் தெரியாதா? கேமரா எப்ப கீழே விழுவும் கை விரைச்சிட்டு மட்டும் கைக்கு மாத்துக்க. சாதாரணமா சொல்றாரு, கை விரைச்சிருச்சா பகுதியில உண்மையா தங்க கேமரா தாங்க நான் பிடிக்கிறேன். ஆணையை பிடிக்கோன்னா கேமராவில் கிளச்ச முடியும் கையால். ஐயோ ஐயோ, ஸோ நேற்று வீட்டினால போட முடியலை, இன்னைக்கு ரோட்டால போட்டுட்டோம். முன்னுக்கு இட்டாலிக்காரன் தான் சாத்துவா சாத்தி போட்டு இங்கே இதை காட்டுங்க இருக்கா, இங்கே கை மூட்டிய பாருங்க கூட விரட்டிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏன்டா கண்ணீர் வருதுன்னு யோசிச்சேன், ஹெல்மெட் மூடலை. ஐயோ ஐயோ. ஸோ எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிங்க நம்புகிறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உறவினருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு வாட்டி பைக்கில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ உங்களிடம் விடப்படுகிறேன் உங்கள் திரு. பாய்.